கிஸ் படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்தோடைய டைட்டில் வந்து இன்டர்வல் பிளாக்ல தான் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல சாராவ பொறுத்தவரைக்கும் லவ் ப்ரொபோஸ் பண்ணி கிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அவங்க சைடு வந்து ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டா இருக்கும். அத கனெக்ட் பண்ற விதமா வெடியெல்லாம் வெடிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே இது நெல்சனோட லைஃப்ல வந்து கிஸ் பண்ண உடனே ஃபியூச்சர் வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ அந்த லவ் ப்ரொபோசல வந்து அக்செப்ட் பண்ண முடியாம ஒரு சோகமா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவருடைய ட்ரீம்ல வந்தத நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின விட்டு விலகுற மாதிரி கனெக்ட் பண்ற விதமா தனியா உட்கார்ந்திருப்பாரு. ஸோ ஒரு கிஸ் வந்து இந்த 2 பேருடைய லைஃப்ல எப்படியெல்லாம் விதி விளையாடுது அப்படிங்கிற மாதிரி கரெக்ட்டான இடத்துல டைட்டில்ல பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல கிஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரா இருக்கும். கிஸ் தான் வந்து கதைய அடுத்தடுத்து நகர்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிஸ் வந்து ஆரம்ப கட்டத்துல லவ்வர்ஸ் வந்து பிரிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது செகண்ட் ஹாஃப்ல அதே கிஸ் மூலமா தான் வந்து லவ்வர்ஸா சேர்ற மாதிரியும் காமிப்பாங்க. அதுக்காக படத்துல ஏகப்பட்ட கிஸ் சீனா இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா, ரொம்ப டீசென்ட்டான ஒரு படமா தான் இருக்குது இந்த படம். ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு மட்டும் தான் கிஸ் சீன் வந்து வச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நெல்சனோடைய அப்பா வந்து லில்லிய ஃபர்ஸ்ட் டைம் நெத்தியில கிஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வீட்ல சண்டையாகி நெல்சனுடைய அம்மா, அப்பா வந்து பிரிஞ்சுருவாங்க. இதே இது கிளைமாக்ஸ்ல நெல்சனுடைய அம்மா, அப்பா, லில்லி இவங்க எல்லாருமே சேர்ந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ படத்தோடைய கதையுமே வந்து ஸ்டார்ட்டிங்ல எப்படி ஆரம்பிப்பாங்களோ, அதே மாதிரியே தான் ப்ரீ கிளைமாக்ஸ்லயும் முடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கவின் நடிச்ச கிஸ் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்த பார்த்தவங்க இந்த வீடியோவ பாருங்க. இந்த படத்த தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்ட்டிங்ல ஒரு அனிமேஷன் வச்சு ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அந்த ராஜாவுக்கு வந்து லவ்வே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி. பிரசன்ட் லைஃப்ல நெல்சனுக்கும் லவ்வே பிடிக்காத மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனா செகண்ட் கேரக்டரான சிப்பாய் கேரக்டர் வந்து லவ் பண்ணி அந்த லவ் பண்ண பொண்ணுக்காக தீயிலேயே தன்னையே எரிச்சுக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அத கனெக்ட் பண்ற விதமா தான் செகண்ட் ஹாஃப்ல நெல்சன் வந்து லவ் புடிச்சு போய் லவ் பண்ண ஆரம்பிக்கும்போது கிளைமாக்ஸ்ல சாரா வந்து அந்த தீயில இருந்து காப்பாத்துவாரு. ஸோ நெல்சனுடைய கேரக்டர் வந்து ராஜாவாகவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமிச்சிருப்பாங்க. இதே இது செகண்ட் ஹாஃப்ல சிப்பாயோடைய கேரக்டராகவும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. நெல்சனை காட்டும்போது ஒரு போட்டோல தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் காட்டுவாங்க. அவர் வந்து மியூசிக்ல இன்ட்ரெஸ்டா இருப்பாரு. ஒரு மியூசிக் பேண்ட் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாரு. இதை கனெக்ட் பண்ற விதமா தான் நெல்சன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் காட்டும்போதே கிட்டாரோட தான் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவருடைய ரூம்ல அனிருத்தோடைய போட்டோஸும் ஒட்டி வச்சிருப்பாரு. நெல்சனுக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால அவருடைய ரூம்ல கிட்டார் டிசைன் வச்சு தளத்துல பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி மியூசிக்கோட லோகோவை லைட் லேம்ப் பக்கத்துல இருக்கும். அதே மாதிரி மியூசிக் ட்ரம்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த சீன்ல நெல்சனுடைய அப்பாவுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நெல்சன் கேட்பாரு, அம்மாவை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவருடைய அப்பா வந்து தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. பெருசா இன்ட்ரெஸ்டாலாம் சொல்லியிருக்க மாட்டாரு. ஆரம்பத்திலேயே வேற ஒரு பொண்ண வந்து கல்யாணம் பண்ண போயிட்டு, அந்த கல்யாணம் வந்து நின்றுக்கும். அதுக்கப்புறம் தான் டைசிய வந்து கல்யாணம் பண்ண மாதிரி செகண்ட் ஹாஃப்ல சொல்லியிருப்பாங்க. டைசிய விரும்பி கல்யாணம் பண்ணல அப்படிங்கிறத இந்த ஒரு வார்த்தை மூலமாவே ஆடியன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா கிட்டயும் கேட்பாரு, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. தோணுச்சு, இவர் தான் வந்து ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டைசி வந்து அவங்க ஹஸ்பண்ட ரொம்ப லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு டயலாக் மூலமாவே கன்வே பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல டைசி வந்து அவங்க ஹஸ்பண்ட் லில்லிக்கு விட்டு கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க. காலேஜ் படிக்கும்போது நெல்சனுடைய அப்பாவும் லில்லியும் லவ் பண்ணாங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் கல்யாணம் பண்றதுக்கு போலீஸ் சப்போர்ட்டோ போயிருக்காங்க. ஆனா அடிச்சு பிடிச்சு 2 பேருமே பிரிச்சுட்டாங்க. ஸோ இப்பதான் வந்து ரீசெண்டா பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லில்லி ஆசைப்பட்டது நெல்சனுடைய அப்பாவை கல்யாணம் பண்ணி நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லில்லி சாகுறதுக்கு முன்னாடியே உங்க அப்பாவுக்கும் லில்லிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நெல்சன் சொல்லுவாரு, ஏமா அப்படின்ட்டுன்னு. அதுக்கு ஏன்னா நான் வந்து உங்க அப்பாவை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயலாக் எல்லாமே வந்து ஜில்லுன்னு ஒரு காதல் படம் மாதிரி தான் இருக்கும். லில்லியும் நெல்சனுடைய அப்பாவும் கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நெல்சன் வந்து பாத்துருவாரு. அப்ப அவர் போட்டிருக்கிற ஷர்ட் வந்து கருப்பு கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு. அதே மாதிரி அடுத்த சீன்லயே இவங்களுக்கு டைவர்ஸ் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்பயுமே வந்து டைசி வந்து கருப்பு கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸோடைய கலர் மூலமா இது ஒரு துக்கமான, கஷ்டமான விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ராஜா வந்து சிப்பாய் எழுதின டைரிய எடுத்துட்டு அப்படியே கடலுக்குள்ள போன மாதிரி சொல்லியிருப்பாங்க.
ஸோ இத கனெக்ட் பண்ற விதமா அந்த டைரி வந்து கடலுக்குள்ள இருந்து வெளியில வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அனிமேஷன் ஸ்டோரிய நரேஷன் பண்ணுனது வந்து ஆக்டர் விஜய் சேதுபதி தான் பண்ணி குடுத்திருப்பாரு. ஒரு பொண்ணு வந்து நெல்சன் கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணும். அப்ப நெல்சன் வந்து அவாய்ட் பண்ணிடுவாரு. இந்த சீன கனெக்ட் பண்ற விதமா செகண்ட் ஹாஃப்ல நெல்சனுக்கும் சாராவுக்கும் 2 பேருக்குள்ள லவ் இருந்தாலும் வெளியில காட்டியிருக்க மாட்டாங்க. அப்ப அந்த பொண்ண பார்க்கும்போது, "உனக்கும் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும்." அப்படிங்கிற மாதிரி நெல்சன் வந்து அந்த பொண்ணுகிட்ட சாரி கேட்பாரு. இந்த ஒரு ஃப்ரேம்ல கவின் நடிச்ச டாடா படத்துடைய போஸ்டர் ஒட்டியிருக்கும். அது வந்து பிளாக் பஸ்டர் ஆன மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது கூட ஒரு பக்கம் விஜய் நடிச்ச லியோ படத்துக்கான போஸ்டர் இருக்கும். இன்னொரு பக்கம் அஜித் நடிச்ச துணிவு படத்துடைய போஸ்டர் இருக்கிறத பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் டைம் நெல்சன காட்டும்போது மியூசிக் இன்ஸ்ட்ருமென்ட்டோட தான் காமிப்பாங்க. அதே மாதிரி சாராவ காட்டும்போது டான்ஸ் ஆடுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ப்ரொஃபஷனல் என்ன அப்படிங்கிறத இன்ட்ரோ சீன்லயே அமைஞ்சிருக்கும். ஷாம் வந்து நெல்சன் கிட்ட பால் சர்பத் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. இந்த பால் சர்பத் வந்து எங்க விக்கிது அப்படிங்கிறத லாங் ஷாட்ல இங்க ஒரு கடையில எல்லாரும் வாங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல டைசி வந்து நெல்சன் கிட்ட கேட்பாங்க, கரெக்டான டைமுக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஏன் வரல அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. இத கனெக்ட் பண்ற விதமா தான் அவங்க தம்பிய காப்பாத்துறதுக்கு நெல்சன் வந்து கரெக்டான டயத்துக்கு போற மாதிரி காமிப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு சீன்ல நெல்சன் வந்து சாராவ எப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஜேசன் வந்து பால் சர்பத்து உனக்கும் சேர்த்து ஆர்டர் போடவா? அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. அப்பதான் நம்ம சாராவ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்ல பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துக்கு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. சாராவுக்கு தன்னுடைய டான்ஸ் ஸ்கூல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் அவங்க பிராண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ட எல்லாத்துக்கும் குடுக்குற மாதிரி காமிப்பாங்க. அத வச்சு தான் திரும்பவும் நெல்சனும், ஷாமும் சாராவ மீட் பண்ற மாதிரி காமிப்பாங்க. இந்த சீன்ல ஜேசன் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, எல்லா லவர்ஸையும் பிரிச்சு விட்ட அம்மா, அப்பாவாவது நீ பிரிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நெல்சனுடைய அப்பா வந்து டைசிக்கு கால் பண்ணுவாரு. ஆனா டைசி வந்து அட்டெண்ட் பண்றதுக்குள்ளயும் நெல்சன் வந்து கட் பண்ணி விட்டுருவாரு. இந்த புக்கோட டிசைன் மாதிரி தான் கிளைமாக்ஸ்ல தீ ஆக்சிடென்ட் ஆன அந்த பில்டிங்கோட டிசைனும் அமைஞ்சிருக்கும். இந்த ஒரு சீன்ல நெல்சன் வந்து சாரா கூட கைய புடிச்சு டான்ஸ் ஆடுவாரு. அப்படியே இன்னொருத்தர காமிப்பாங்க. அவர் வந்து ஒரு பாட்டி கைய புடிச்சு ஆடுற மாதிரி காமிப்பாங்க. ஸோ அவருடைய ரியாக்ஷன் வந்து எனக்கு மட்டும் பாட்டியா? அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் காமிச்சிருப்பாரு. நெல்சனுக்குள்ள லவ் வந்துருச்சு அப்படிங்கிறத கனெக்ட் பண்ற விதமா ஒரு சிக்னல்ல நிப்பாரு. அப்ப அவருடைய ஃபேஸ்ல ரெட் கலர் லைட் எஃபெக்ட் குடுத்திருப்பாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற கப்பிள் வந்து கிஸ் பண்ணுவாங்க. ஆனா நெல்சன் வந்து அத பார்க்காம சாராவுடைய போஸ்டர ஒட்டியிருக்கும். அத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. போது அந்த கிரீன் கலர் லைட் எஃபெக்ட் குடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இத வச்சு இவருக்குள்ள சாரா மேல ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சாராவுக்கு எப்ப நெல்சன் மேல லவ் வரும் அப்படின்னா, சாராவுக்கு வந்து ஒரு கட்டத்துல கை அடிபட்டுருக்கும். அப்ப அவுட்டிங் போயிட்டு வருவாங்க. அப்ப Instagram ஐடி என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃபாலோ பண்ற மாதிரி காமிப்பாங்க. ஸோ இந்த Instagram ஃபாலோ பண்றது மூலமா இவங்களுக்குள்ளேயே நெல்சன் மேல லவ் வந்துருச்சு அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. சாராவுடைய டான்ஸ் ஸ்கூலுக்கு ஃப்ளையர்ன்னு நேம் வச்சிருப்பாங்க. அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, எனர்ஜி அப்படின்னு அர்த்தம். அத கனெக்ட் பண்ற விதமா டான்ஸ் ஆடுறது வந்து ஒரு எனர்ஜியா தான் இருக்கும். ஸோ அவங்களுடைய ஸ்கூலுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரியே நேம் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. நெல்சனுடைய அப்பா வந்து ஒரு டாக்டரா இருப்பாரு. அத கனெக்ட் பண்ற விதமா தான் நெல்சன் வந்து அவங்க அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடு குடுக்கும்போது கிஸ் பண்ணும்போது மாட்டிக்கிருவாரு. அதே மாதிரி லில்லி வந்து டைசிய பார்க்கறதுக்காண்டி நெல்சனுடைய அப்பாவுடைய கார எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த கார உடைக்கும்போது என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அவரு தான் வந்திருக்கிறாரோ அப்படின்னு நினைச்சு நான் உடைச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த கார் வந்து அவருடைய கார் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா அவருடைய கார்ல வந்து அந்த மெடிசின் சிம்பிள் இருக்கிறத பார்க்க முடியும். சாராவுடைய அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு சீன் மூலமா கல்லறையில சாமி கும்பிடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க அப்பாவும் சாரா கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி காமிப்பாங்க. ஸோ அவங்க அப்பா மூலமா தான் வந்து சாராவுக்கு ஒரு டான்ஸ் கிளாஸ் மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல நெல்சனுடைய கனவுல ஒரு நாய் அடிபட்டு இருக்கிற மாதிரி வரும். அதனால ஒரு நாய காப்பாத்திடுவாரு. ஆனா இன்னொரு நாய் வந்து அடிபட்டுரும். ஸோ அந்த நாய எடுத்துட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாரு. இன்னொரு நாய் எப்படி வரும் அப்படின்னா, அடிபட்ட நாய்க்கு வந்து ரத்தம் சிந்தி இருக்கும். அந்த ரத்தத்த மோப்பம் புடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கும். ஆரம்பத்துல எல்லா லவர்ஸையும் பிரிச்சு விட்டுருப்பாரு. ஆனா இதே இது செகண்ட் ஹாஃப்ல மிருகத்த கூட சேர்த்து வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பெட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா இந்த ஒரு ஃப்ரேம்ல அவருடைய பேக்ரவுண்ட்ல ஹாஸ்பிட்டல் நேம் இருக்கும். அது கூட ஒரு நாய் பிக்சர் இருக்கிறதையும் பார்க்க முடியும். லில்லி வந்து நெல்சன் கிட்ட நான் இறந்து போயிருவேன்னு தெரிஞ்சும் உங்க அப்பா வந்து என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டுக்குவாங்க. ஸோ இந்த டைலாக்கை கனெக்ட் பண்ற விதமா தான் நெல்சன் வந்து சாரா இறந்து போயிடுவார்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சாரா நல்லா இருக்கணும்னு அப்படிங்கிறதுக்காக விலகி போவாரு.
இந்த டயலாக்க கேட்ட உடனே அவங்க அப்பா மாதிரி சாரா கூட இருக்கிறதுக்காக வருவாரு. அதுக்கப்புறம் தான் சாராவ காப்பாத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல சாராவும் நெல்சனும் WhatsAppல சாட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ட்ரெஸ் கோட் வந்து ஃபார்மல் ட்ரெஸ்ல வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் சாராவுடைய ஃப்ரெண்டு மேரேஜுக்கு நெல்சன் வந்து ஃபார்மல் ட்ரெஸ்ல போட்டுட்டு வருவாரு. சாரா வந்து நெல்சன் கிட்ட என் மேல உனக்கு லவ் இருந்துச்சுல்ல, நான் அத உன் கண்ணு மூலமா பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேருக்கும் இடையில வந்து ஒரு கிளாஸ் நடுவுல இருக்கும். லவ் இருந்துச்சு. ஆனா சொல்ல முடியாம அவர் வந்து ஃப்ரீஸ் ஆகி நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி டைசி வந்து நெல்சன பார்க்கும்போது ஒரு கண்ணாடிக்குள்ள இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சாராவுடைய அப்பா வந்து சாராவ பார்க்கும்போது, அவங்கள சுத்தியும் கிட்டத்தட்ட கண்ணாடியா இருக்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. இவங்களுக்குள்ள அந்த லவ்வ வந்து ஷேர் பண்ண முடியாம தவிக்கிறாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு இந்த கண்ணாடி மூலமா காமிச்சிருப்பாங்க. நெல்சன் வந்து சாராவ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது மழை பெய்யும். இதே இது நெல்சன் வந்து சாராவ காப்பாத்தும் போதும் கிளைமாக்ஸ்லயும் மழை பெய்யுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மழை வந்து தீய அணைச்சிருக்கும். அதுல இருந்து தான் இந்த புக்கோட சாபம் எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ற மாதிரி படத்த முடிச்சிருப்பாங்க. கிஸ் படத்த ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் ரோல் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல காந்தாரா படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. செக் பண்ணி பாருங்க. கிஸ் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.